Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல விண்டோஸ்ல இருக்க ஒரு சில கமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு தேவைப்படுற கமெண்ட் பட் ஆனா அது வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் கமெண்ட்ஸ்ல இருக்க ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் சேட்டை. ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்ட்ல வீடியோ முடிச்சுனா மட்டும் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஃபர், அதாவது என்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ இந்த யூடியூப்ன்ற இந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 லைன் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷன் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து போய்க்கணும். ஸோ சிடி குத்தினா சேஞ்ச் டைரக்டரி, அந்த லொக்கேஷன் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த லொக்கேஷன். இங்கே வந்து டிஐஆர்னு கொடுத்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் டேரக்டரியாக இருந்துச்சுன்னா டேரக்டரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த டிஐஆர்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அது பக்கத்தில் வந்து 52ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைலோட சைஸு. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ சைஃபர் //e அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபைல் என்கிரிப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெஸ்ட்னான சைஃபர் டெஸ்ட்னானு சொல்லி சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம அந்த ஃபோல்டரில் போய் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் சின்னதாக எல்லோ கலரில் ஒரு மார்க் வந்து இண்டிகேஷன் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஃபைல் வந்து ப்ராப்பராக வந்து என்கிரிப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த ஃபைலை போய் செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மார்க் இதுதான் வந்து அந்த ஃபைல் என்கிரிப்ட் ஆனதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து ஓப்பன் ஆகும், எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ அப்போ என்ன தான் என்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னா, வேறு ஒரு யூசர் வந்து இதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஃபைல் ஓப்பனே ஆகாது. அந்த உள்ளே இருக்க டெஸ்ட்டு வந்து வியூவே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணி ஒரு காமன் பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த லோக்கல் டிஸ்க் கீழே வந்து இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் காப்பி பண்ணி. அண்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு யூசரில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபைல் என்கிரிப்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ அந்த சேம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஓனர் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் வச்சிடும். அண்ட் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்டைட்டுன்னு காட்டுது. இப்போ இந்த வார்னிங்கை வந்து ஓகே கொடுத்து நான் டைப் பண்ணாதான் நியூ டாக்குமெண்ட்டை தான் சேவ் ஆகுமே தவிர அந்த ஃபைலை வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட் என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் என்கிரிப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அதே சைஃபர் //dன்னு குத்தினா டிக்ரிப்ட் ஆகிடும். ஈனா என்கிரிப்ட், டீனா டிக்ரிப்ட், அவ்வளோதான் கமெண்டு. ஸோ இப்போ டிக்ரிப்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டிக்ரிப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து அந்த சிம்பிள் வந்து இருக்காது. ஸோ எந்த கமெண்டாக இருந்தாலும் அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு // கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட் அந்த கமெண்டை டைப் பண்ணிக்கிறேன், சைஃபர் // அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்திங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். சைஃபரை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா கமெண்ட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்டையர் டிஸ்கே வந்து வைப் பண்ணிடும். ஆக்சுவலாக நம்ம டேட்டாலாம் ரெக்கவரி பண்ணுறோம். அது எப்படி ரெக்கவரி பண்ணுறோம், நம்ம டெலீட் பண்ண டேட்டா வந்து ஓவர் ரைட் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸில் அந்த டேட்டா வந்து நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியும். இப்போ இந்த சைஃபர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் இதுவே ஒரு ரா டேட்டா வந்து ரைட் பண்ணி வச்சிரும். ஸோ அதனால் வந்து நம்ம டேட்டா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் எங்கே வெளில போனாலுமே நம்ம டேட்டா வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது நெட்டாக்ஸ் வேலன் கமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நெட்டாக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் WLAN டைப் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வைஃபை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியும். ஸோ இந்த வைஃபைல வந்து என்னென்ன கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, எந்தெந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஓவராலாக எல்லா அப்ளிகேஷனும் எடுக்க முடியும். லாஸ்ட்டாக எப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஷோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த டிவைஸ் நேமு, இந்த டிவைஸோட சீரியல் நம்பரு, பார்ட் நம்பர் இதெல்லாம் வரும். இதை யூஸ் பண்ணி நம்ம பார்ட் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஷோ டிரைவர் அப்படின்னு கொடுத்தோன்னா இல்லை ரேடியோ டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இது எந்த டைப் ஆஃப் ஜிகாஹெர்ட்ஸ் அப்படின்றத ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 802.11n இருந்துச்சுன்னா அது வந்து 5 GHz. அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2.4 GHz. ஸோ இது எப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்போது என் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆனால் ஒய்ஃபை வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த SSID வந்து ஷோவே ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன ரீசனாக இருக்கும்னு நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம பிசியில் இருக்கிறது வந்து 2.4 GHz இருந்து நம்ம மொபைலில் 5 GHz இருந்ததுன்னா அந்த SSID வந்து ஷோ ஆகாது. அதே வந்து 5 GHzல 2.4 GHz SSD வந்து ஷோ ஆகும். ஸோ லோவர் வெர்ஷன் வந்து ஷோ ஆகும், ஹையர் வெர்ஷன் வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன், இங்கே ஷோவே ஆகலை.
ஸோ அதே நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனை வந்து மாற்றிட்டேன், அதாவது என் மொபைலில் வந்து 5 GHz ஆப்ஷன் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து SSID வந்து பிசியில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து 2.4 மாற்றிருக்கேன். ஸோ இந்த பிசியில் இருக்கிற 2.4 GHz வைஃபை. ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து வைஃபை வந்து ஷோ ஆகும். ஸோ இது இப்போ ரீசெண்டாக வாங்குகிற மொபைல்ஸில் தான் இந்த ஆப்ஷன் வந்து 2.45ன்றது. ஓல்டு மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே 2.4 மட்டும்தான் இருக்கும். அண்டு பிசிலையுமே இப்போ வர வைஃபை அடாப்டரில் தான் 2.45லாம் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது wmic கமாண்டு. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம சிஸ்டமுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுக்க முடியும். லைக் வந்து பயாஸோட வெர்ஷனு, பயாஸில் என்ன டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்ன ப்ராசஸரு, லாஜிக்கல் கவுண்ட் எவ்வளோ, ஃபிசிக்கல் கவுண்ட் எவ்வளோ, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு wmic அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த wmic உடைய CLIக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிடும் தனியாக. ஸோ இந்த இடத்துல வந்து பயாஸ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஸோ என்னென்ன பயாஸ் வெர்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டும் லைனாக. ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பயாஸ் வெர்ஷன் இருக்குன்றதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட்டாக என்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றதையும் காமிக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்மோஸ்ட் இல்லை பயாஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்து ஷோ ஆகிடும். வெறும் பயாஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய பேஸ் போர்டுன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த பேஸ் போர்டு கமெண்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண டைப் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். ஸோ பேஸ் போர்டு அப்படின்னு டைப் பண்ணோன்னா இந்த பேஸ் போர்டுன்றது நம்ம மதர் போர்டு பேஸ் பண்ணி என்ன சிப்செட் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க RPM லெவல்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளால் இந்த கமெண்ட் மூலமாக எடுக்க முடியும். அதிகமாக இந்த கமெண்ட் நான் சீரியல் நம்பர் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பயாஸு கெட்டு சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த நம்ம மிஷினுடைய சீரியல் நம்பர் வந்து வரும். wmic ஸ்பேஸ் QFE லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம மிஷினில் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ, என்னென்ன அப்டேட் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ பண்ணும். KB வைஸ் ஷோ பண்ணும். அண்ட் இது வந்து என்ன பேட்ச், செக்யூரிட்டி பேட்சா, குவாலிட்டி ஃபிக்ஸாக எல்லாமே வந்து கிளியராக ஷோ பண்ணும். இதை வந்து கிராஃபிக்கலாகவும் பார்க்க முடியும். கிராஃபிக்கல் வந்து எந்த அப்டேட் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்ன டேட் அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர KB நம்பர் வந்து நம்மளால் ப்ரௌஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து KB நம்பர் வந்து கிளியராக எல்லாமே கிளியராக அண்ட் கட்டாக இருக்கும் இந்த கமெண்ட் லைனில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா powercfg கமெண்டு. ஸோ இந்த கமெண்டை யூஸ் பண்ணி நம்மளால் பவர் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து ஐபர்நெட்டு ஸ்லீப் மோடு பற்றிலாம் போட்டிருப்பேன். சில மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஐபர்நெட் ஆப்ஷனே இருக்காது. அப்போ வந்து இந்த powercfg மூலயமா நம்ம ஐபர்நெட்டை வந்து எனபிள் ஆர் டிசபிள் வந்து பண்ண முடியும். மேக்ஸிமம் இதை வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா இந்த பேட்ரி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேட்ரி ரிப்போர்ட் எப்போ எடுப்போன்னா பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ. ஸோ ஃபிசிக்கலாக நம்மளால் போயிட்டு பேட்டரியை கழட்டி அது பின்னாடி இருக்க பார்ட் நம்பரை வந்து பார்க்க முடியாது. அந்த டைமில் இந்த கமெண்டை ரன் பண்ணோன்னா பேட்டரியை பற்றின ஒரு 7 டேஸுக்கு உள்ள அந்த லாகை வந்து எடுத்து கொடுத்துரும். லாஸ்ட்டாக ஃபுல் சார்ஜ் எப்போ பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரம் பேக்கப் வந்துருக்கு, எந்த அளவுக்கு பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் ஆகிருக்கு, அதாவது எந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துரும். ஜஸ்ட்டு பேட்ரி powercfg கமெண்ட் டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து பேட்ரி ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இந்த கமெண்டை ரன் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன்லேயே ஒரு HTML ஃபைலாக அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், அதாவது சிஸ்டமோட மாடல் நம்பரு அதெல்லாம் இருக்கும். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு பேட்டரி இருக்குல்ல, இது கீழே தான் வந்து நம்ம பேட்டரி பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் யூசேஜ், பேட்டரி யூசேஜ், லாஸ்ட்டு ஃபுல் சார்ஜ் எப்போ, ஸோ எந்த அப்ளிகேஷனில் பேட்டரி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பேட்டரி ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரியை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதாவது பார்ட் நம்பர், சீல் நம்பர் எல்லாமே காட்டும். நான் இப்போ எந்த பேட்டரி இன்ஸ்டால் பண்ணாதனால எனக்கு எதுவுமே காட்டல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபைல் பின்னாடி இன்னொரு ஃபைலை வந்து பைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு ரேர் ஃபைலாக மாற்றிக்கிறேன், அதாவது கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கீன்ற ஃபைலுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்டு PDF இது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கீன்ற ஃபைல் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜுக்கு பின்னாடி வந்து பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி /d அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபைலோ ரேர் ஃபைலோ அந்த ரேர் ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ரேர் ஃபைலோட நேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைலாக ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் .pngன்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இமேஜாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். நீங்கள் PDF டாக்குமெண்ட் எல்லாம் வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம கொடுத்த ஃபைல் நேம் என்கிரிப்ட் நான் நேம் கொடுத்தேன், அந்த நேம் வந்துடும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எப்படி ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பட் இதே வந்து நான் ஆர்கேவில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு எல்லா ஃபைலுமே ஷோ ஆகும்.
ஸோ இங்கே ஷோ ஆகுது பார்த்திங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டு, நம்மளோட இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சென்சிட்டிவான ஃபைல் இருக்குன்னா அது இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு பின்னாடியோ இல்லை வேர்டுக்கு பின்னாடியோ பிடிஎஃப் பின்னாடியோ வந்து நம்ம பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் பைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கே ஃபைலாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லைனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆர்கே ஃபைலாக இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ ஃபைலை பற்றி பேசுகிறப்போ அசாக் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் மூலிமா எந்தெந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அந்த எந்தெந்த எக்ஸ்டென்ஷனுக்கு எந்தெந்த டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் அந்த டிஃபால்ட் ஆப்ஸ் வந்து மாற்றவும் முடியும். இந்த கமெண்ட் வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்கல. அண்ட் இதோட டாக்குமெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரைடு. இந்த கமெண்ட் மூலிமா நம்ம வந்து எந்த ரைடு யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஃபிசிக்கல் வால்யூம், லாஜிக்கல் வால்யூம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் என் லேப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரைடு கீடு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த கமெண்ட் வந்து சர்வர் எண்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்எஃப்சி கமெண்டு. ஸோ எஸ்எஃப்சி /can now அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம பிசியில் இருக்க ஹார்ட்வேர் காம்பனெண்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை வந்து இது எஸ்எஃப்சி வந்து ஃபைன் பண்ணிடும். அது நெக்ஸ்ட்டு ரிப்பேர்னு கொடுத்திங்கன்னா இதே எஸ்எஃப்சியில் அதை வந்து ரிப்பேர் பண்ணிடும். இதே மாதிரி சிமிலராக DASM அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து OS ரிலேட்டடாக ஏதாவது கரப்ஷன் லெவலில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த DASM மூலயமா வந்து இஷ்யூ வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் வித்தவுட் எனி டேட்டா லாஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மைக்ரோசாஃப்டோடைய ISO வந்து கம்பேர் பண்ணி அந்த இந்த சிஸ்டம் இமேஜுக்கும் OSல இருக்க இமேஜையும் கம்பேர் பண்ணி இது வந்து க்ளீன் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, OSோட ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் இந்த கமெண்ட் மூலிமா. ஸோ சிஸ்டமோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகிருங்களா ஒரு சில இஷ்யூனால, அதெல்லாம் வந்து இந்த கமெண்ட் மூலிமா நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்டோட ஒரு சில ஃபியூச்சர்ஸ்ன்றதோட ஒரு சில டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய கமெண்ட் டைப் பண்ணிட்டோம்ல, அதோட ஹிஸ்ட்ரி வேணும்னா அப்பேரை கொடுத்து போவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா -key/historyன்னு கொடுத்திங்கன்னா நம்ம டைப் பண்ண கமெண்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், F7 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராஃபிக்கலாக வந்து கமெண்ட் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் நம்மளுக்கு தேவையான கமெண்ட் வந்து பிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா F1லேருந்து F9 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போ F1 வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நான் டைப் பண்ண கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஒரு லெட்டராக பிரிண்ட் ஆகும். நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணேன்னா அப்படியே மொத்தமாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ண கமெண்ட்டில் சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி F1லேருந்து F9 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நான் வீடியோவில் வந்து காமிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கமெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த கமெண்டோ அதை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஆம்பர்சன் சிம்பிள் போட்டுக்கோங்க 2 தடவை. அகைன் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் கமெண்ட் வந்து டைப் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுத்தோன்னே 2 கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்துடும். இந்த wmic கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த டொமைனில் நம்ம இருக்கோம், எந்த யூசரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக காமிச்சிடும். அண்ட் இந்த கமெண்ட் லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்த்திங்கன்னா நம்ம கமெண்டோடைய அவுட்புட் வந்து காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கமெண்டை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த அவுட்புட் வந்து செலக்ட் பண்ணி மார்க் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக கமெண்டை டைப் பண்ண உடனே ஸ்பேஸ் போட்டு இந்த பைப் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிப்புன்னு போட்டிங்கன்னா அந்த கமெண்ட் வந்து நம்மளோட கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ரன்னில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ரன்னில் பேசினோடனே என்னோடய ஹோஸ்ட் நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன அவுட்புட்டுன்னு இல்லை, அதாவது பெரிய அவுட்புட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ipconfig/all போடுறேன். ஸோ இதை வந்து கிளிப்பில் போட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் எதுவுமே வந்து நம்மளுக்கு CMDயில் வந்து அவுட்புட் வராது. ஜஸ்ட்டு கிளிப்போர்டுக்கு போய்டும். கிளிப்போர்ட்லேருந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கமெண்ட் காப்பி ஆகி கிளிப்போர்டுக்கு வந்துடும். நான் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணோன்னே இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மல்டிபிள் கமெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம், இல்லை டீட்டெயில் லாக் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம CMD வந்து இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணோன்னா கரெக்டாக ஸ்க்ரீனோட ஃபிட் ஆகிடுது. ஸோ இதே Windows 10 Windows 7 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போய் அலைன் ஆகிடும், இல்லை ரைட்டில் போய் அலைன் ஆகிடும். ஸோ ப்ராப்பரான அலைன்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லேஅவுட் செட்டிங்ஸில் போயிட்டு எடிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா CMDயில் மோட் ஸ்பேஸ் 800 கொடுத்தோன்னா அது ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆகி நம்ம டிஸ்பிளே செட்டிங் ஏற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ஏதோ ஒரு லைனோ இல்லை ஏதோ ஒரு அவுட்புட்டோ வந்து நம்ம காப்பி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணி மார்க்குன்னு கொடுத்து அதுக்கப்புறம் காப்பி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கமெண்ட் ப்ராம்ப்டோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து குயிக் எடிட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிட்டோன்னா நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்த்தலாம் ஒரு சில டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் ரியல் டைம்ல நமக்கு பயன்படுமா அப்படின்றது தெரியல. லைக் வந்து ப்ராம்ப்டோட நேம் மாற்றுறது, நம்ம சிஎம்டியில் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 32ல இல்லை யூசரில் வந்து ஓப்பன் ஆகல, அதுக்கெல்லாம் நம்ம வச்சிருக்க நேம் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பண்றாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். லைக் இந்த ரோபோ காப்பிலாம் ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ ரோபோ காப்பி பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you again.